புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டது. சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் அமைச்சராக இருப்பதால் அரசு ஊழியர்களாக இருக்கும் சாட்சிகள் வழக்கு தொடர்பாக சாட்சி அளிக்க வர மறுப்பதாக புகார்கள் எழுந்தன. செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என புகார்தாரர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என அவரது வக்கீல்களிடம் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளாக உள்ளவர்கள் முன்பு இவரின் கீழ் பணிபுரிந்தவர்கள். அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி அளிக்க அச்சமடையக்கூடும், இது வழக்கில் பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுவில் கூறியுள்ளனர்.